அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 42nd பேப்பர். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்துருப்போம். இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சிலதெல்லாம் வச்சுருக்கேன், பார்ப்போம். ஓகே, இந்த டைம்லாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமிங் தான் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். 20+ஆவது அடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ எந்த கொஸ்டினாலும் 40 டெஸ்ட்டு போட்டிங்கன்னா நேரம்லாம் 20+ அசால்ட்டாக 15 மினிட்ஸில் போகிற அளவுக்கு வந்திருப்பீங்க. சரியா? அட்லீஸ்ட் 18+ ஆகுது. அது கம்மியெல்லாம் போடாதீங்க. சரியா? எவ்வளோ டெஸ்ட் எழுதுங்க அப்புறம் அவர் கம்மியெல்லாம் போடுறது வேஸ்ட். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எவாலுவேட் திஸ் கண்டினியூஸ். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். திஸ் இஸ் 8 9 9/2 2/9. 27 plus 2 is 29/9 9/29. இப்படிதான் கீழே 29 வரும். இது மட்டும் தான் இருக்கு. இதுக்கப்புறம் திஸ் இன்ட்டு திஸ் பிளஸ் திஸ் போட்டால் அதுதான் வரப்போகுது. அது நம்மளுக்கு தேவையில்லை. கீழே 29 வரும். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. A and B contribute the investment 3:5. They earn profit of 64,000. A working partner 10% எக்ஸ்ட்ரா கிடைக்குது அவனுக்கு. ஸோ 90% தான் மிச்சத்தை பிரிச்சுக்கிறாங்க. 90%ல் 64,000 ருபீஸில் இவனுடைய ஷேர் எவ்வளோ? 3/8. 8 எப்படி வந்தது? இதை ஆட் பண்ண 8 வந்துடும். சரியா? ஜிஸ் 600. இது ஏவோடைய இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் அவன் ஒர்க்கிங் கான்ட்ரிபியூஷன் 10%. 10% எவ்வளோ? 64,640. ஓகே, 2 ஜீரோ கட்டு. 8 into this is 72. 72 into 3 6. 216. 216 2 ஜீரோ. ஓகே, அதோட 640 ஆட் பண்ணுங்க. 10% 6,400. சரி, 6,400 ஆட் பண்ணா 0 0 0 28. ஸோ 28,000 இஸ் அவனுடைய ஷேர். மிச்சதெல்லாம் பி போகும். கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. டீம் 75 எம்ப்ளாயீஸ், ஆவரேஜ் மந்த்லி சேலரி 1.8. 30 எம்ப்ளாயீஸ் 1.2. ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங். ஓகே, ஸோ ஆவரேஜ் டீமுடைய இது 1.8. மிக்சஸ் அலிகேஷன் போடுறேன். ஒரு 30 மெம்பர்ஸ் குரூப் அது 1.2. இன்னொரு குரூப் எக்ஸ்னு வச்சுங்க. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? 0.6. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? எக்ஸ் மைனஸ் 1.8. பிகாஸ் இந்த வேல்யூ எக்ஸ் 1.8 அதிகமாக தான் இருக்குது. இந்த ரேஷியோ எவ்வளோன்னா, இதில் 30 பேர் இருக்காங்கன்னா இதில் 45 பேர் இருப்பாங்க. ஏன்? மொத்தம் 75 பேர். இதில் 30 போச்சுன்னா 45. 30 45 உள்ள ரேஷியோ எவ்வளோ? 30:45 is nothing but 2:3. ஸோ எக்ஸ் மைனஸ் 1.8 டிவைட் பை 0.6 equal to 2/3. கேன்சல். திஸ் இஸ் 0.2. அங்கே போயிடுச்சுன்னா 0.4 ஆகும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1.8 equal to 0.4. அது ப்ளஸ் ஆகிடும். 2.2 lakhs. பாயிண்ட்லேயே வச்சுங்க எல்லாமே. நீங்கள் லேக்ஸ்ன்னு போட்டு எத்தனை ஜீரோலாம் போட்டுட்டு இருக்காதுங்க. சரியா? let it be பாயிண்ட்லேயே இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. The price of the petrol increased by 5% before the hike. So 82 liters per 82 liters. Okay, wow, liter. Man travels 30-40 kilometer. That is 3,040 kilometer. Month is mileage 15 kilometer per liter. அவன் வண்டி 15 கிலோமீட்டர் கொடுக்குறான் ஒரு லிட்டருக்கு. அப்போ எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணியிருப்பான்னா 30 45 டிவைட் பை 15. ஸோ ஹவு மெனி லிட்டர்ஸ் அதாவது கன்சியூம் பண்ணியிருப்பான்னா 2 times of 15 is 30. 4ல் 0, 45ல் 3. ஸோ 203 லிட்டர் அவனுடைய மந்த்லி அவனுடைய யூசேஜ் ஆஃப் லிட்டர்ஸ். இப்போ ஒரு லிட்டர் 82 ரூபாய். ஓகே, இப்போ 203 into 82, அதான் டோட்டல் மணி ஸ்பெண்ட். இப்போ என்ன கேட்குறான்? 5% ஹைக் ஆகிடுச்சான். அவன் என்ன கேட்குறான்? இன்க்ரீஸ் எவ்வளோன்னு கேட்குறான். அந்த 5% போட்டால் போதும். இதோட 5% போட்டால் போதும். 5/100 ஆஃப் திஸ். ஓகே, திஸ் அண்ட் திஸ் கேன்சல். 20. இது 2 மட்டும் அடிங்க. 41. கீழே 10 இருக்கு. 41 into 203 போடுங்க. 203 into 41. திஸ் இஸ் 203. That is 12 8. So 23383. So 10 all divide பண்ணா 832.3. This is nearest value is 832. Simple question. Question number 5 வாங்க. A candy shop owners buys 3 kind of candies. Red, blue, green. Red candy 3 வாங்குறான் 15 ரூபாய்க்கு. அப்போ ஒரு கேண்டி எவ்வளோ? 5 ரூபாய். ஓகே, இதில் 4 வாங்குறான் 18 ரூபாய்க்கு. 1 எவ்வளோ? 18/4. ஓகே, இது 5 வாங்குற 22 ரூபாய்க்கு. 1 எவ்வளோ? 22/5. இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் 1 இதில் 1 இதில் 2. இதில் 2 வாங்கினீங்கன்னா 44/5. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. மொத்தமாக இது 4. இதில் 1 இதில் 1 இதில் 2 மொத்தம் 4 கேண்டி வாங்கியிருக்கான். சரியா?
ஃபைன். இப்போ எவ்வளோன்னு பார்ப்போம். இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 9, இது 2. சரி, 2 × 5 10 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்க 50. மேலேங்களையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 45. மேலேங்களையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 88 டிவைடட் பை 10. இது இங்கே விட்டுனா 95. 95 அங்கேருந்து 5 எடுத்துட்டீங்கன்னா 100. 183 டிவைட் பை 10. இதுதான் மொத்தமாக 18.3 அந்த 4 கேண்டியோடைய ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ். இது 4 கேண்டியோட காஸ்ட் ப்ரைஸ். 2 கேண்டியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 ரூபா 10 ரூபாவா? அப்போ 4 கேண்டியோடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன? இது காஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, செல்லிங் ப்ரைஸ். 2க்கு 10 ரூபா, 4க்கு எவ்வளோ? 20 ரூபா. ஏன் 4 போட்டேன்னா இங்கே ஆல்ரெடி 4 இருக்கு, அது போய் 4 டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இது 4 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் திஸ், செல்லிங் ப்ரைஸ் திஸ். ஆப்வியஸ்லி இஸ் கெட்டிங் ப்ராஃபிட். ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் இவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் திஸ். ஓகே. சரி, இதில் 10% 2 ரூபா. 2 ரூபாலாம் இல்லை, அதோட கம்மியாக தான் வருது. ஆன்சர் திஸ்ஸாக தான் இருக்க முடியும். ஓகே. ஏன் 10% போட்டேன்னா 10%. சரி, இதில் 10% எவ்வளோ? 1.83. 1.18.3 1.83 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வரல இல்லை. 10%ங்கிறது 1.8ங்கிறது இல்லை, அப்ராக்சிமேட்டாக இது சப்ராக்ஷன்னா 1.7 வரும். டிவைட் பை 18.3 வரும். சரியா? மேலே 100 மல்டிபிள் மேலே இதால் மல்டிபிள் பண்ணால் 183 வரும். ஓகே. இது 9 டைம்ஸ் தான் இருக்கும். ஓகே. 10 டைம்ஸ் போட்டால் 180க்கு மேலே போகணும்ல, அதனால் இது கண்டிப்பாக இருக்குது. சரியா? அப்ராக்சிமேஷனுக்கு அப்ராக்சிமேஷனாகவே போங்க, ஃபுல்லாலாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம். ஓகே. ரொம்ப சிம்பிளாக யோசிச்சிங்க. கொஸ்டின் நம்பர் 6, ABC capable of doing the work வந்து 30, 40, 45, 90. 30, 45, 90. A works every day while B and C join on 5th day. சரி, 3க்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 90 யூனிட் தான் அதனுடைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணுறான், ஏன்னா 30 நாள் 90 யூனிட் பண்ணுறான். பி வந்து ஒரு நாளைக்கு 2 யூனிட் பண்ணுறான். சி வந்து ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ணுறான். சரியா? இப்போ என்ன பண்ணுறான்னா, ஏ தான் ஒர்க் பண்ணுறான் 4 நாளைக்கு. ஏ வந்து 3 ஒர்க் பண்ணி 4 நாள் பண்ணுறான். 5வது நாள் பி அண்ட் சி ஜாயின் பண்ணுறான். அப்போ 3 பேரும் ஜாயின் பண்ணிடுறானுங்க 5வது நாள் அன்னைக்கு. அப்போ 6. அப்போ இது வந்து ஒரு 4 நாள், 5வது நாள் இவ்வளோ, மொத்தம் 18 வந்திருக்கும். எத்தனை நாளில்? 5 நாளில். நம்மளுக்கு தேவை 90 வரணும். 90 வரணும்னா 18 90 மாறுதுன்னா இது வந்து 25 மாறும். ஏன்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணாதான் இது 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 25 டேஸ் வரும். சரியா? சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டினில் ஒரு பேட்டர்ன் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 7 வாங்க. 100 liters of solutions contain as 3:2. Some quantity of solution is removed. அதுக்கு பதிலாக ஆசிட் ஊற்றுறாங்க. மறுபடியும் வாட்டர் கண்டென்ட் அப்படியே தான் இருக்கு, ஆசிட் மட்டும் ஆட் ஆயிருக்கு. சரி, 100ல் எக்ஸ் கான்டென்ட் வெளியே எடுத்தாச்சு. அப்போ ஆசிட்டோட இது என்ன இருக்கும்? 3/5 ப்ளஸ் ஆசிட் மறுபடியும் எவ்வளோ எடுத்தாங்களோ, சொல்யூஷன் எவ்வளோ எடுத்தாங்களோ அதுக்கு பதிலாக அதே அளவுக்கு ஆசிட் ஊற்றுறாங்க. ஆசிட் எக்ஸ் டிவைடட் பை 100 மைனஸ் எக்ஸ். இது இந்த கண்டென்ட்ல வாட்டர் 2/5 இது ஈக்குவல் டு 7/3 இருக்கு. சரியா? நான் 5 மல்டிபிள் பண்ணிட்டு இந்த 5 கேன்சல் பண்ணிடுறேன். உள்ள மல்டிபிள் பண்ணால் 100 மைனஸ் எக்ஸ் இன்டூ 3 ப்ளஸ் 5x டிவைடட் பை 100 மைனஸ் எக்ஸ் இன்டூ 2 ஈக்குவல் டு 7/3. உள்ள மல்டிபிள் பண்ண என்ன வரும்? மைனஸ் 300 மைனஸ் ப்ளஸ் 2x 200 minus 2x equal to 7/3. 3 into 3 900, 2 into this 1400. 1400 minus 900 is 500. Okay. 3 into 2 is 6. 14. 14 minus இங்க வந்து plus ஆயிடும். 14 plus 6 is 20. 20x equal to this, x equal to 25 liters. Okay. ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டின் வந்து இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. சரியா? இது கொஸ்டின் வந்து எக்ஸ் ஸ்கொயர், நாட் எக்ஸ் ரூட் எக்ஸ். பார்த்துருங்க, எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்டு இது அப்படியே தூக்கி இங்கே போடுவோம். 2 ப்ளஸ் √3/2 மைனஸ் √3 ப்ளஸ் இதுக்கு ரூட் எக்ஸ் ஸ்கொயர்டு இதுன்னா வெறும் எக்ஸ் என்ன, இதுக்கு ரூட் எடுத்தால் தான் எக்ஸ் வரும். எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2 + √3னா
எக்ஸ் என்ன வரும், இதுக்கு ரூட் எடுத்தால் போதும். சரி, 2 + √3 upon 2 - √3. ஸோ இதனுடைய ரூட் பார்த்தீங்கன்னா 2 + √3 upon 2 - √3. நான் உள்ளுக்குள்ள ரேஷனலைஸ் பண்றேன். இப்படி வரும் -9. ஓகே, உள்ளுக்குள்ள ரேஷனலைஸ் பண்ணா இது வந்து என்ன ஆகும், கீழே a² - b², that is 2² - √3² is 4 - √3 is 1. மேலே a + b whole² வரும். அப்போ அண்டர் ரூட்ல இருக்கான 2 + √3. இது மேலே 2 - √3 ஆல் மல்டிபிள் 2 + √3 ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 2 + √3 whole² -9. ஓகே, இது எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், 4 + 3 + 4√3. இது 2 + √3 -9. ஓகே, 2 + 3 + 4 எவ்வளோ, 9. இந்த மைனஸ் +9 -9 கேன்சல் ஆகிடும். இது மட்டும் தான் இருக்கும். 5√3 இஸ் தி ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9 வாங்க. இதில் வந்து x², இது நார்மல் தான். இதெல்லாம் ஒன்றுமே என்ன சொல்ல, அப்படியே இந்த ஃப்ளோவில் போக வேண்டியதான். இதெல்லாம் ஒன்றுமே ரொம்பலாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டாம். டைரெக்டாக அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். கொஸ்டின் நம்பர் 9 வாங்க. சம் ஆஃப் த கியூப் ஆஃப் 2 நேச்சுரல் நம்பர்ஸ் திஸ் a³ + b³. ஃபார்முலா என்ன, a + b. a + b கொடுத்துருக்காங்களா, அப்போ ஃபார்முலா கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணிக்கிறேன். -3ab போட்டுருக்குங்க. சரியா, இதில் a³ + b³ 9728, a + b is 32, 32² -3ab. இப்போ 32 அடிச்சுன்னா 3 30 96, ரிமைனிங் 1. 12ல் எத்தனை 32 இருக்குன்னா 032. 128ல் எத்தனை 32 432. ஸோ 304 = 32² எவ்வளோ, 1024 -3ab. இந்த 1024 அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 720 வரும். 3ab. அப்போ ab எவ்வளோ, 240. a + b எவ்வளோ, 32. ஓகே, ஸோ இந்த நம்பர் பார்த்தாவே சொல்லுவேன். 2 நம்பர் மல்டிபிள் பண்ணால் 240 வரும். அந்த 2 நம்பர் கூட்டினீங்கன்னா 32 வரும்னா அது 20 and 12 தான் இருக்க முடியும். சரியா, மல்டிபிள் பண்ணி பாருங்க 240 வரும், ஆட் பண்ணி பாருங்க 32 வரும். இப்போ என்ன கேட்குறேன், வாட் இஸ் த பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் ஆஃப் கியூப்ஸ். இதை கியூப் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன் பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் சொல்கிறான், நீ இதை மைனஸ் இது பண்ணிடக்கூடாது. சரியா, அதனால தான் பாசிட்டிவ் டிஃபரன்ஸ். அது மைனஸ் இது போட்டால் நெகட்டிவ் ஆகிடும். சரியா, 20³ is 80,000. 20³ is 8,000. 12³ is 1728. 1728. Subtract பண்ணா 72 to 6272. Answer is first one. Okay. Question number 10. Select the correct statement about the properties of the triangle. Sum of the two sides may be வராது, always வராது, always equal வராது, always greater தான். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ABC. ஏதாவது 2 சைடு எடுத்தீங்கன்னா, A B எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 3ஆவது சைடோட அதிகமாக தான் இருக்கணும். எந்த 2 சைடு எடுத்தீங்கன்னாலும். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. நம்மளுக்கு தெரியும் cos 2θ = 2 cos square θ -1. அது இதை மாடிஃபை பண்ணா 1 + cos 2θ = 2 cos square θ. இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு உள்ள போக வேண்டியதான். 2 வெளியே எடுத்தீங்கன்னா 1 + cos 2 8θ. அப்போ என்ன வரும், 2 × 2 cos square 4θ. இப்படி வருது. இது ரூட் எடுத்தீங்கன்னா 2² is 4, 2 வரும். cos 4θ + 2 இதில் மறுபடியும் 2 வெளியே எடுத்துட்டீங்க. 1 + cos 4θ, அது வந்து 2 cos square θ வந்துடும். cos square 2θ வரும் மறுபடியும். இந்த இடம் முடிஞ்சிச்சு. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2 cos 2θ + 2 + cos 2θ. 2 வெளியே எடுத்தீங்கன்னா 2 × 2 cos square θ √ மறுபடியும் 2 cos θ. ஓகே, ஆன்சர் திஸ். இங்கேருந்து இங்கே ட்ராவல். ஈஸி கொஸ்டின் தான். ஓகே, நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன் சார். இந்த மாதிரி கொஸ்டினில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாங்க. சின்னதாக ஒரு ஹிண்ட் தரேன். ஓகே, ஷார்ட்கட் தரேன். நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க. இப்போ ஆன்சர் வந்து தீட்டாக்கு ஏதாவது வேல்யூ போடுறேன், 45 போடுறேன், 30 போடுறேன், இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்க. எப்போன்னா ஹிண்ட் என்னன்னா, ஆப்ஷன் சாய்ஸில் ஐடென்டிட்டிஸ் இல்லாமல் இருந்தால், ஐடென்டிட்டிஸ்னா இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் இல்லாமல், இங்கே பாருங்கள் எல்லாமே ஐடென்டிட்டிஸ் தான். காஸ் தீட்டா சைன் தீட்டா இது மாதிரி இல்லாமல் இருந்தால் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. பட் இங்கே எல்லாமே இருக்கிறதுனால வேஸ்ட்டுங்கிறத விட கில் யுவர் டைம். ஓகே, 3 இது போடுறது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக 30 to 40 செகண்ட் அல்லது 50 செகண்ட் கூட போட்டுடலாம். நீங்கள் ஆப்ஷன் சாய்ஸில் வேல்யூ போடுறீங்கன்னா
அது போடுறது பர்பஸே டைம் சேவ் பண்ணுறது தான். சேவ் ஆகுது, டைம் இழுத்துட்டு போயிடும். ஓகே, 1.5 minutes 2 minutes கூட ஆக்கிடும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. ஃபைண்ட் ஆல் த பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 32 to 69. கண்டிப்பாக கரெக்டாக எழுதணும். 32க்கு அப்புறம் வர பிரைம் நம்பர் 32க்கு அப்புறம் வர பிரைம் நம்பர் 33 இல்லை, 37 இஸ் த பிரைம் நம்பர், 39 இல்லை, 41 is the prime number, 43 is another prime number, 47 is the next, 49 வராது, 51 வராது, 53 is the prime number. அடுத்தது 59, 61, 67. இதுதான் இருக்கிறதுல எவ்வளோ prime numbers நோக்கும்? அஃப்கோர்ஸ் 8 prime numbers இருக்கு. சரியா? இப்போ எல்லாத்தையும் போட்டுங்க. 10, 20, 30, 38, remaining 3. ஓகே, 3னா ஒரு 10, 20, 30, 30 plus this, 30 plus 30 plus 10, 40. ஓகே, ஸோ இது 408 மொத்தம் 8 நம்பருக்கு 8 ஆல் டிவைட் பண்ணால் 51. நெக்ஸ்ட் ஆன்சர் டைரெக்டாக கரெக்டாக வருது. கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பண்ணுங்க, ரெண்டு பக்கம் நீங்கள் இது எக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சாகணும் அண்ட் எக்ஸ் பவர் 4 கண்டுபிடிச்சாகணும். எக்ஸ் பவர் 4 தான் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஓகே, எக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சாகணும். ஓகே, எக்ஸ் கியூப் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. எக்ஸ் பவர் 4 + 1 / எக்ஸ் பவர் 4, ரெண்டு பக்கம் ஒரு 2 ஆட் பண்ணுங்க, ஒரு 144 வரும். 144 12 ஸ்கொயர். திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் + 1 / எக்ஸ் ஸ்கொயர் = 12. ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 வரும். நான் +12 எடுத்துக்கிறேன், ஏன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. இங்கே மறுபடியும் ரெண்டு பக்கம் 12 ஆட் பண்ணுங்க. சரி, 2 ஆட் பண்ணுங்க. எக்ஸ் + 1 / எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும். அந்த பக்கம் 14 அண்டர் ரூட்னு வரும். ஓகே, நான் எக்ஸ் கியூப் + 1 / எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்க போறேன். எக்ஸ் கியூப் + 1 / எக்ஸ் கியூப் என்ன அப்படின்னா 12 √14³ - 3 times of √14. அப்போ என்ன வரும்? 14 √14 - 3 times of √14 = 11 √14. ஓகே, இதுதான் வந்து என்னது? எக்ஸ் கியூப் + 1 / எக்ஸ் கியூப். இப்போ எக்ஸ் பவர் 4 + 1 / எக்ஸ் பவர் 4ஐயும் எக்ஸ் கியூப் + 1 / எக்ஸ் கியூபையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் எக்ஸ் பவர் 7 + 1 / எக்ஸ் பவர் 7, அதுதான் நம்மளுக்கு தேவை. ஆனால் ப்ளஸ் எக்ஸ் + 1 / எக்ஸ் வரும், அது முக்கியம். x + 1 / x வரும். ஸோ வாட் இஸ் திஸ்? இந்த கொஸ்டின் வாட் இஸ் திஸ்? √14 = வாட் அப்படின்னா இது மல்டிபிள் பண்ணுறது. இது மல்டிபிள் பண்ணுறது என்ன? திஸ் இதனோட வேல்யூ எவ்வளோ? 142. இதோட வேல்யூ எவ்வளோ? 11 √14 -√14. ஏன்னா இந்த போர்ஷன் அந்த பக்கம் போச்சுன்னா -√14. √14 காமனாக வெளியே எடுக்கிறேன். √14 வெளியே எடுத்துட்டீங்கன்னா 142 × 11 -1. ஓகே, சின்னதாக ஒரு ஹிண்ட் தரேன். 1 × 2 2, 2 - 1 1, 1ல முடியணும். ஆன்சர் திஸ். இந்த மாதிரி தான் சும்மா லாஸ்ட்ல டிஜிட்டே முடிச்சிடுங்க. அந்த கொஸ்டின் இந்த ஃப்ளோ வரணும். கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. Raima can do a job alone in 2 days. Joe can complete in 62 days. முதல்ல என்ன பண்ணுங்க, ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்க. 62 யூனிட் தான் உங்களுடைய ஒர்க். ரெய்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நாள் அது முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 31 யூனிட் பண்ணுவாங்க. ஜோ ஒரு நாளைக்கு வந்து 62 நாள் 62 யூனிட் பண்ணா ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் பண்றாங்க. ஜோ சரி, பிகாஸ் தே கெட் டயர்ட் தி ஒர்க்கிங் ஸ்பீட் டிராப்ஸ் பை 0.5% at the start of each new day. ஒவ்வொரு நாளும் முந்தின நாளோட பாதி செய்யறாங்க. சரியா? 2 பேர் சேர்றாங்க. ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளவு சேர்ந்துருவாங்க? 2 பேர் சேர்ந்தானா 32 யூனிட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்க? 16 யூனிட் தான் பண்ணுவாங்க. இதுல பாதி. நெக்ஸ்ட் டே இதுல பாதி 8. நெக்ஸ்ட் டே இதுல பாதி. ஓகே, இதுல எவ்வளவு ஆயிருக்குன்னு பார்ப்போம். திஸ் அண்ட் திஸ் 20, திஸ் அண்ட் திஸ் 40. 40 + 20 60. 62 வேணும். ஓகே, அடுத்த நாள் இதுல பாதி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துச்சு பாருங்க 62. எத்தனை நாள்ல 62 வந்திருக்கு? 1 2 3 4 5 டேஸ்ல 62 வந்துச்சு. ஆன்சர் கொஸ்டின் 15. which of the following is not divisible? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். 3 consecutive prime numbers. இந்த 3 மல்டிபிள் பண்ணா 1001 வரும். இப்போ 1001 ஒரு
3 டிஜிட்டால லெட்ஸ் டேக் 1 2 3 அப்படி ஒரு 3 டிஜிட் நம்பரால் மல்டிபிள் பண்ண என்ன வரும்னா 1 2 3 1 2 3ன்னு வரும். இதுதான் ஒரு 2 டிஜிட்டா வந்து 1001 ஒரு 3 டிஜிட்டால மல்டிபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் சேம், அந்த அடுத்த 3 டிஜிட் சேம், 6 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அப்படி பார்த்தா இது வந்து கரெக்டான நம்பர்ஸ் தான். ஓகே சரி, இது வந்து ஒரு 6ஆல மல்டிபிள் பண்ணி தான் இந்த நம்பர் வந்திருக்கும். இப்போ இதுவான்னு செக் பண்றேன். இது ஒரு 2 டிஜிட்டால் மல்டிபிள் பண்ணி பாருங்க என்ன வரும்னு பார்ப்போம். லெட்ஸ் டேக் ஒரு 32 ஆல மல்டிபிள் பண்றேன். என்ன வரும்? 0 0 2 3 0 0 3. அப்போ 32 0 32. அப்போ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட், நடுவில் ஒரு டிஜிட் அப்படி வருது. அப்படி பார்த்தா 15ஆல மல்டிபிள் பண்ணிக்காங்கன்னு வருது. ஸோ 2 டிஜிட்டால் மல்டிபிள் பண்ணால் இது வருது. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா நம்பரை பார்த்தோன்னே அடிங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். பட் எக்ஸாமில் இது இதால் டிவைட் ஆகும், இதுவும் இதால் டிவைட் ஆகும், இது இதால் டிவைட் ஆகும், கண்டிப்பாக இதால் டிவைட் ஆகாது. அதுக்காக சொன்னேன். ஓகே, ரொம்ப முக்கியமான நம்பர். கொஸ்டின் நம்பர் 16. ஆவரேஜ் weight of 15% increase 1.2. One of the person is 51 kg replace me fund. வெளியே போனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய வெயிட் அப்படியே வச்சுக்கங்க. ப்ளஸ் இவனால ஒரு 1.2 kg இன்க்ரீஸ் ஆகுதா, 15 into 1.2ன்னு போட்டுருங்க. தட் இஸ் எவ்வளோ ஆச்சு? இது 18 வருமா? 18 kg. 18 kg ஆட் பண்ணால் 69 வரும். 18 மல்டிபிள் பண்ணால் 18 வரும். 180 வரும். பாயிண்ட் இல்லாதனால 18 வரும். கொஸ்டின் நம்பர் 17 வந்து the shopkeeper offers 3 type of scheme டிஸ்கவுண்ட். இதுல எந்த டிஸ்கவுண்ட் வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வந்தது? 10. எவ்வளோ ஃப்ரீ? 4 இன்ட்டு 100 போடுங்க. அதுதான் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட். இதுக்கு 40% டிஸ்கவுண்ட். இதுக்கு வாங்க, இது ரெண்டு ஆட் பண்ணுங்க 10. ஃப்ரீ மட்டும் எவ்வளோ? 5 இன்ட்டு 100 போடுங்க. 50% டிஸ்கவுண்ட். இந்த மாதிரி 2 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட்னா ஃபார்முலா A + B + AB / 100. இதுதான் நெட் டிஸ்கவுண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா இது 18, இது 24 மைனஸ் 18 இன்ட்டு 24. இது என்னமோ வந்துட்டு போகுது. இதுவே வந்து 42 தான் வருது. அதோட கொஞ்சம் கம்மியாக போகுது. சரியா? இப்போ எனக்கு இது கொஞ்சம் கம்மியாகும். இருக்கிறதுல அதிகமாக 50 தான் இருக்கு. ஓகே, சான்சஸ் 50. டி தான் வந்து அதிகம். சரி, இப்போ எது குறைச்சல் அப்படின்னா அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஏன்னா இது 42, இது 2க்கு மேலே கம்மியாக இருந்துச்சுன்னா 2க்கு மேலே கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுதான் கம்மி. 40க்கு மேலே 40க்கு மேலே 42 கீழே தான் இருக்க போகுது. அப்படி இருந்துச்சுன்னா சி சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றேன். மேக்ஸிமம்னால நான் இங்கேயே நிறுத்திடுறேன். சரியா? மினிமம்னால தான் இதை நான் கண்டுபிடிக்கணும். மல்டிபிள் பண்ணாதீங்க, அது சொல்ல வந்தேன். சரியா? Question number 18. A bag contains 10 to 5 to the ratio 1:2:3. ஓகே, ஒன்றும் இல்லை. 1x 2x 3xன்னு வச்சுக்கோங்க. 1x into this 10x plus 2x into 5 2x 3x into 2 3x. இதெல்லாம் சேர்த்தா 390 ரூபாய் வருதான். சரியா? எவ்வளோ வந்தது பாருங்க? 10x 10x 6x. ஸோ 26x equal to 390. 13 அடிச்சா 230. x equal to 15. அப்போ 1 times of 15 15. இது வந்து 20 30. இது 90. இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு. பாயிண்ட்ஸ் மட்டும். ஓகே, அப்படி ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் திஸ். சரி, 45. இது நம்பர் ஆஃப் காயின்ஸ் திஸ் கிளியர். அப்படி ஒன்றும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்படிலாம் போகணும்னு அவசியம் இல்லை, எனக்கு புரியல அப்படின்னா இது மல்டிபிள் பண்ணுங்க 100 ரூபாய். இது மல்டிபிள் பண்ணுங்க 100 ரூபாய். இது மல்டிபிள் 60 ரூபா. 3 கூட்டினா 260 ரூபா, 390 ரூபா வரணும். அல்ல, இது மல்டிபிள் பண்ணுங்க 150 ருபீஸ். இது மல்டிபிள் பண்ணுங்க 150. ஆட் பண்ணால் 90. ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்க. 300 மைனஸ் ப்ளஸ் 90 390 வருது. ஸோ அப்படி கூட நீங்கள் ஆப்ஷன் வச்சு கூட ஆன்சர்ஸ் போகலாம். ஓகே, டெலிவிஷன் ஹேஸ் மார்க் ஆஃப் 20,000. இட்ஸ் சோல்ட் ஆஃப்டர் 2 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 15% டிஸ்கவுண்ட் ஆச்சா, 85/100 போட்டுருங்க. இன்னொரு டிஸ்கவுண்ட் என்ன? அதான் கொஸ்டின். 100 minus x divided by 100 into 20,000. இது வந்து 15300 கேட்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஜீரோவா, 4 ஜீரோ இங்கே கட்டு. ஓகே, இந்த 2 into 85 போட்டால் 170 வரும். அதனால ஒரு ஜீரோவும் கட்டு.
17 பார்த்தாவே அது 19 வருது, 9 வரும், 90 வரும். X must be 10%. சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 20. Base perimeter of this square pyramid is this. பிரமிட்னா வந்து முதல்ல ஸ்கொயர் போடுங்க. ஸோ ஸ்கொயரும் சரி ப்ரிசமும் சரி கொஞ்சமாவது இந்த விஷுவல் திங்கிங் இருக்கணும். ட்விஸ்ட் பண்ணி கேட்டானா மாட்டிக்கூடாது. கொஞ்சமாவது விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓகே, இதுதான் வந்து ஸ்கொயர் பிரமிட். ஓகே, சில என்ன பண்றான்னா பேஸ் பெரிமீட்டர் 40 10 ஒவ்வொன்றும் 10 ரேட் இருக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரதான் ஹைட்டு. இந்த ஹைட் வந்து 12 சரியா. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த லென்த் வந்து மிட் பாயிண்ட்ல இருக்கும். ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த டயகனல் மீட் பண்ற பாயிண்ட் தான் மிட் பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்ல தான் ஹைட் இருக்கும். சரியா, ஃபைன். இப்போ என்ன கேட்குறான்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. இது அப்படியே லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸ்லாண்ட் ஹைட்டுங்கிறது இந்த சைடில் வர லென்த். இந்த லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா திஸ் 5, திஸ் இஸ் 12, பித்தாகரஸ் இன்டர்பிரேட் படி இது 13. ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA என்ன வரும்னா half of the perimeter into slant height. இதுதான் வந்து ஃபார்முலா. half of the perimeter of the base is slant height. half perimeter எவ்வளோ 40, slant height 13. 20 into 30 is 260 centimeter square. ஸோ ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓகே, பிரமிடுனா எப்படி இருக்கும்னு. கொஸ்டின் நம்பர் 21. A triangle ABC is the median. சரி, என்ன triangle ABC? AD is the median. ABC. B is another median intersected G. The length of median AD equal to 12. இது 12 GD என்னன்னு கேட்குறான். AG GDயும் 2:1 ரேஷியோல ஸ்பிளிட் ஆகும். ஸோ 12 வந்து 2:1 ரேஷியோல பிடிச்சிங்கன்னா இது 8, இது 4. ஸோ ஆன்சர்ஸ் GD கேட்குறாங்க 4. இது AG கேட்டாங்கன்னா ஆன்சர் 8. ஓகே, கொஸ்டின் நம்பர் 22. இது ஈஸி கொஸ்டின் தான். AX plus BY கொடுத்துருக்காங்க, AX minus BY கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண என்ன வரும்னு பாருங்க. AX ஸ்கொயர்னு வரும், இதில் AX ஸ்கொயர்னு வரும். காமனாக எடுத்தீங்கன்னா AX ஸ்கொயர். ஓகே, சரி, இது AY மாற்றி இருக்கும். இதில் AX ஸ்கொயர்னு வரும், இதில் A ஸ்கொயர் Y ஸ்கொயர்னு வரும். ரெண்டையும் காமனாக எடுத்துட்டீங்கன்னா A ஸ்கொயர் இன்ட்டு X ஸ்கொயர் ப்ளஸ் Y ஸ்கொயர். இதில் B ஸ்கொயர் Y ஸ்கொயர்னு வரும், B ஸ்கொயர் X ஸ்கொயர்னு வரும். B ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டீங்கன்னா X ஸ்கொயர் ப்ளஸ் Y ஸ்கொயர்னு வரும். இதில் வந்து 2 times of AB XYன்னு வரும். இது -2AB XYன்னு வரும். ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ வாட் இஸ் திஸ்? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் இன்டூ X ஸ்கொயர் ப்ளஸ் Y ஸ்கொயர். இது வந்து ரைட் ஹேண்ட் சைட். இது வந்து AX ப்ளஸ் BY ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் AY மைனஸ் BX ஹோல் ஸ்கொயர். ரெண்டையும் ஆட் பண்ணால் இதனுடைய ப்ராடக்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டைரெக்டாகவே போடுறதுக்காக அந்த ஃபார்முலா சொன்னேன். ஓகே, what is this value? 25. What is this value? 70. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் what is this value? 64. 64 அங்கே போய் சப்ராக்ட் பண்ணுங்க. 25 into 17 எவ்வளோ? 4. 25 into 17 ஒன்றும் இல்லை, 250, 175, 425. ஓகே, 425 64 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1, 6, 361. இதனுடைய ஸ்கொயர் 361னா ஸ்கொயர் ரூட் வந்து 19 வரும். சரியா, கொஸ்டின் 23 வாங்க. B is 90 degree. B 90, AB C. AB is 21, BC is 20. இது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் 20, 21, 29. பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் 9. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? 1 + sin A. ஏங்கிறது இது, sin A ங்கிறது ஆப்போசிட் பை ஹைபார்டனிஸ், தட் இஸ் 20/29 minus cos A adjacent upon hypotenuse. This is கீழே 1 + 20/29 plus 21/29. ஓகே, ஸோ 29 மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது 29 + 20 - 21. அதே மாதிரி
29 plus 20 plus 21. கீழே இருக்க 29 கேன்சல் ஆயிடும் சரியா. திஸ் வேல்யூ இஸ் -1. 29 minus 1 is 28 மேலே. கீழே இதையும் ஆட் பண்ணால் வந்து 50 70. ரெண்டுமே 14 டிவைட் ஆகும். 2 times of 14 into 5 times of 14. Answers 2/5 பாசிட்டிவ். நெகட்டிவ்லேயும் இருக்கு, வேணும்னே கொடுப்போம் பார்த்துக்குங்க. கொஸ்டின் நம்பர் 24. Rectangular room measures 8 meter long, 6 meter wide. If the floor to be covered with the square tiles, 40 centimeter. ஓகே, ஸோ முதல்ல எத்தனை டைல்ஸ் வாங்கணும்னு பார்த்துக்குங்க. 800 சென்டிமீட்டர். மீட்டருங்கிறது சென்டிமீட்டரை மாற்றிட்டு 600 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் த ரூம் டிவைட் பை ஒரு டைல்ஸோட சைடு வந்து சைஸ் வந்து 40. அப்போ அதனுடைய ஏரியானா 40 × 40. இதுதான் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வாங்க வேண்டியது. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 0 கட்டு 4 × 4 16. 16 இங்கே வந்து 50. 15 டிஜிஸ் 300 டைல்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஓகே ஓகே, அவன் என்ன சொல்றான்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10% வாங்குங்கிறான். எதுக்கு? இந்த கட்டிங் பிரேக்கு அந்த சைட்லாம் கட் பண்ணி ஓட்டுறதுக்காக. அப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 10% போட்டால் 30 வரும். 30 ஆட் பண்ணினா 330. ஸோ ஆன்சர் இஸ் 300 + 30 is 330. Question number 25 வாங்க. A prism has a perimeter of 30 and 7 centimeter. Total surface area is 282. What is the base combined? Prism அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் பிரிசமா? ஓகே, ஸ்கொயர் பிரிசமா வந்து எந்த பிரிசமான்னு தெரியல, நான் ஸ்கொயர்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அசியூம் பண்ணிக்கோங்க. இது ரெக்டாங்கிள் மாதிரி, கியூபாய்டு மாதிரி இருக்கு சார். பிரிசம் அப்படிதான் இருக்கும். ஸ்கொயரா இருந்ததுன்னா ஸ்கொயரா, ரெக்டாங்கிள்னா அப்படியே எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு தான் பிரிசம். ஓகே, நீங்கள் இது அப்படியே நீங்கள் ஒரு சிலிண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிண்டரும் பிரிசமும் ஒன்று தான். ஓகே, இதில் வந்து கவுடு ஏரியா இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இதில் இருக்கும், சர்ஃபேஸாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அங்கே வர ஃபார்முலா தான் இங்கேயும் வரும். இதுக்கு தான் பாலிகனுக்கு தகுந்த மாதிரி வரும். அங்கே வந்து சர்க்கிள், இங்கே கீழே இருக்குது சர்க்கிள், இங்கே பாலிகன். பாலிகன்னா என்ன? 3 சைடு இருந்தால் ட்ரையாங்கிள், 4 குவாட்ரிலேட்டர், 5 சைடு பென்டகன், ஹெக்ஸகன், இந்த மாதிரி எந்த சைடு வேணாலும் இருக்கலாம். பிரிசம் அண்ட் சிலிண்டர் அப்படியே கம்பைன் ஆக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரமிடுக்கு கோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கோன் தெரிஞ்சதுன்னா பிரமிட் அப்படியே எடுத்துடலாம். ஓகே, பிரிசம் ஹேஸ் அ பெரிமீட்டர் 30 சென்டிமீட்டர். பேஸில் 30 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னா 2 times ஆஃப் ஏரியா ஆஃப் தி பேஸ். ஏன்னா இதுவும் சேமாக தான் இருக்க போகுது. அதனால 2 times ஏரியா ஆஃப் தி பேஸ் ப்ளஸ் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா மேலேயே இல்லாமல் கீழே இல்லாமல் இருக்கிற அவுட்டர் ஏரியா. அவுட்டர் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, இதுக்கு பேர் தான் வந்து டோட்டல் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த அவுட்டரில் இருக்கிறது தான் அந்த ஏரியா, LSA அப்படிம்பாங்க. அதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 282. 2 times ஆஃப் ஏரியா ஆஃப் தி பேஸ் ஏரியா ப்ளஸ் LSA எவ்வளோன்னு தெரியாது. LSA என்ன அப்படின்னா LSA வந்து LSA is perimeter of the base into height. பெரிமீட்டர் எவ்வளோ? 30. ஹைட் எவ்வளோ? 7. திஸ் இஸ் 210. 210. இந்த 210 நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 72. 72 தான் 2 times ஆஃப் ஏரியா ஆஃப் தி பேஸ். அவன் என்ன கேட்குறான்? 72வா? இதில் பாதி போட்டிங்கன்னா 36 வந்துடும். அவன் என்ன கேட்குறான்? போத் பேஸ் கம்பைன்டு. போத் பேஸ்னா டாப்பும் பேஸும் சேர்த்து எவ்வளோன்னு கேட்குறான். ஆன்சர் 72 தான். சரியா? 36 வேணும்னே கொடுத்துருப்பான், பார்த்துக்குங்க. சரியா? ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இந்த 42 கொஸ்டினுடைய ஃப்ளோ வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் ஹார்டான கொஸ்டின் எதுவுமே இருக்காது. டைமிங் தான் நிறைய பார்க்கணும். சரியா? அது பாருங்க, இந்த ஸ்டேஜ்லாம் டைமிங் தான் பார்க்கணும். கொஸ்டின் போடுறதுக்கு எல்லாம் ப்ராப்ளம் வரக்கூடாது. சரியா? வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.